இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து இடம் வாங்கினோம். ஸோ இப்போ வீடு கட்டி நம்ம முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம அடுத்த மாதம் குடி போக போகிறோம். அண்ட் சிறுவாபுரி பார்த்திங்கன்னா எதுக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இங்கே வந்தால் சீக்கிரமாக இடம் வாங்கி வீடு கட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே நடந்தது, எங்கள் லைஃப் நடந்தது. ஸோ அந்த கோயில் போய்ட்டு நிறைய அதிசயம் நடந்திருக்கு. அது யாருன்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டில் ஷேர் பண்ணுறேன். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு எங்கே போகிறேன்னு கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து டியூஸ்டே. இன்றைக்கி வந்து நம்ம சிறுவாபுரி கோயில் போயிட்டு வர ஃபுல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கோயில் போய்ட்டு நிறைய அதிசயம் நடந்திருக்கு. அது யாருன்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ சிறுவாபுரி கோயில் போகலாமா? இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 3:15 ஆகுது. ஸோ காலையிலே சூப்பராக ஏஞ்சி ரெடி ஆகியாச்சு, சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம சிறுவாபுரி கோயில் தான் போகிறோம். ஸோ வாங்க கைஸ் போகலாம். இப்போ எங்கே இருக்கோன்னா குன்றத்தூர் முருகன் கோயிலில் தான் இருக்கும். ஸோ எப்போயும் நம்ம இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் சிறுவாபுரி கிளம்புவோம். ஸோ கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம அதோ ஹரியை வந்துட்டான், ஹரியை ஒயிட்டு தான். அப்புறம் நம்ம சார் வந்திருக்காரு. கிஷோர் வந்து இன்றைக்கி வரல, ஊருக்கு போயிட்டான். ஸோ இன்றைக்கி நான், ஹரி, அப்புறம் நம்ம சார் மட்டும் தான் போக போகிறோம். எதில் போக போகிறோன்னா நம்ம ஹிட்லர் தான் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பைக்கில் போகல, காரில் தான் போகிறோம் சிறுவாபுரி. கைஸ் கிளம்பலாம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீசல் போட்டிருக்கோம் வண்டிக்கு. அந்த வேலை டீசல் போட்டு அப்படியே போக வேண்டியதான். வண்டி கொஞ்சம் அழுக்காக இருக்குது, தொடக்கணும், கழுவணும் கைஸ். இது காரை வந்து பார்க்கிங்கில் விட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். காரில் உள்ள அலோவ் பண்ண மாட்டுறாங்க கைஸ். ஆட்டோவில் இறங்கி கோவில்கிட்ட வந்துட்டோம். மணி வந்து இப்போ 5 மணி ஆகுது. ஆனால் இன்றைக்கி ஒன்றுன்னு தெரில, கூட்டமாக தான் இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்திருக்கோம் இன்றைக்கி. பட் இன்றைக்கும் கோவில் கூட்டமாக தான் இருக்குது. முருகர் ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷல் பாருங்கள். இவ்வளோ பேர் வந்து தன்னுடைய தூக்கத்தெல்லாம் இழந்து முருகரை பார்க்க வந்திருக்காங்கன்னா எல்லாம் ஒரு சிறப்பான விஷயம் இல்லை? இப்போ வந்து 100 rupees டிக்கெட் வாங்கியாச்சு, லைன் நின்றுருக்கோம். இப்போ தான் வந்து சாமி கிட்ட வர போகிறோம். ஸோ அந்த லெஃப்ட் எடுத்தால் சாமி பார்த்துடலாம். ஒரு 40 மினிட்ஸாக 40 மினிட்ஸ் இருக்குமா? 35 minutes 45 to 50 minutes. ஆமாம், 40 மினிட்ஸ் மேலே தான். இப்போ சாமி பார்க்க போகிறோம். அரோகரா 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 அரோகரா. கைஸ், இப்போ வந்து நாங்கள் சாமி சிறப்பாக பார்த்தாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா விளக்கத்து தான் போயிட்டுருக்கோம். ஸோ முருகர் வந்து அழகாக அந்த சிறப்பான தரிசனம் இன்னைக்கு. ஆனால் ஒரு மாதிரி எங்கே அவரை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து எங்கே போங்கன்றாங்க. அதுதான் ஒரே ஒரு விஷயம். நம்ம அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறோம். அந்த இடத்துல கொஞ்சம் அவசரப்படுத்தாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதான் ஹரி நான் ஃபீல் பண்ணுறேன். இத்தனை வாரம் இல்லாமல் இந்த வாரம் வந்து ரொம்ப கூட்டம். காலையிலேயே நாங்கள் சீக்கிரமாகவே வேற வந்தோம். ஆனால் இன்னைக்கு கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப கூட்டமாக இருந்தது. 1 மணி நேரம் வரையும் வெயிட் பண்ணி சாமி பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ஒரே ஒரு செகண்டில் திருப்பதியை விட ரொம்ப மோசமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் முருகர் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மேலே அந்த சில்வர் தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த பட்டையில வந்து காட்சி கொடுத்திருந்தார். கவசம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு செகண்ட் தான் பார்க்க விட்டுருந்தாங்க. அதுதான் நானும் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நான் ஒரு 3 times பார்த்துட்டேன். அதுலேயுமே நான் ஒரு 2 times பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி, செகண்ட் ஒரு வாட்டி. ஆனால் நான் இருந்தா ஒரே வாட்டி பார்த்துருந்தேன் சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தோம். ஒரு 2 to 3 times பார்த்தோம். அவ்வளோதான். சரி வாங்க பார்க்கலாம். என்னன்னா இதெல்லாம் உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. நான் மைக் ஏற்றினு வரல, மைக் ஏற்றினு வந்தேன் நான், அடாப்டர் ஏற்றினு வரல. ஸோ கார்லேயே கிடையாது. ஐ திங்க் உங்களுக்கு கேட்கும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ தான் வந்து சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அண்ட் சிறுவாபுரி பார்த்திங்கன்னா எதுக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இங்கே வந்தால் சீக்கிரமாக இடம் வாங்கி வீடு கட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே நடந்தது, எங்கள் லைஃப் நடந்தது. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இந்த கோவில் மேலே. ஏன்னா நாங்கள் 2021 தான் இங்கே வந்தோம். அப்போ வந்து எங்ககிட்ட ஒரு ஐடியாவுமே கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து இடம் வாங்கினோம். ஸோ இப்போ வீடு கட்டி நம்ம முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம அடுத்த மாதம் குடி போக போகிறோம். இன்டீரியர் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த முருகரோட பிளெஸிங்ஸ் தான் நான் நம்புறது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு வீடு கட்டணும், சொந்த வீடு போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஒரு வாட்டி வாங்க. எங்களுக்கு எப்படி இந்த கோவில் தெரிஞ்சதுன்னா,
ஃபேஸ்புக்கில் அம்மாவோ அப்பாவோ ஜஸ்ட் யாரோ ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் வந்திருக்கு. சரி நாமளும் நிறைய கோயிலெலாம் போயிருக்கோமே சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். இங்கே வந்து நிறைய பாசிட்டிவ் நல்ல விஷயம் தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க, வந்து ஒரு வாட்டி பாருங்கள். அந்த முருகர் அவ்வளோ அழகாக இருப்பார். ஸோ எங்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பாக முருகர் பண்ணுவார். ஏடா ஹரி எல்லாமே நல்லது கரெக்ட் தானே? நான் என்ன சொல்றதுன்னா, இது வீடு கட்டணும் அப்படின்றது இல்லாம நீங்க என்ன வேண்டுதல் நினைச்சு வருமோ அது எல்லாமே வந்து நமக்கு நல்லா நடக்குது. அதை விட இன்னைக்கு நீங்க முருகர் கோவில் சிறுவாபுரின்ட்டு வந்தோம் அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து அன்னைக்கு ஃபுல் டே வந்து இருக்கு. அது நான் வந்து உணர்ந்தேன். ஏன்னா இப்போ நாங்கள் லாஸ்ட்டு இது வந்து எங்களோட 9th வீக் இது. ஸோ 9வது வாரம். அதுக்கு வரத்துக்கும் இவனும் ஒரு காரணம். ஏன்னா இவன் தான் சொன்னான் 6 வாரம் போகலான்னு சொன்னால் 6 வாரம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு வரும்போது இன்னும் ஒரு 3 வீக்ஸ் வாங்கினா சொன்னா. சரி ஓகே 9 வாரமாக முடிச்சிடலான்னு. இன்றைக்கி தான் 9th வீக், ரொம்பவே ஸ்பெஷலான டே. நாங்கள் வந்து எப்படியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே சரியான மழையில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். டே ஃபர்ஸ்ட் வீக்கு. ஆனால் அன்றைக்கும் நாங்கள் வெற்றிகரமாக வந்துவிட்டோம். இன்றைக்கி 9th வீக்கை முடிச்சிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நல்லபடியாக வந்தோம், சூப்பராக முருகரை பார்த்தோம். செம பாசிட்டிவாக இருக்குது. எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எப்பயுமே இங்கே வந்தால் வரும். கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். உங்களுக்கும் நீங்கள் சிறுவாபுரி வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. அவ்வளோதான், என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஓம் சரவண பவா. ஓம் சரவண. நம்ம இப்போ 9th வீக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல. ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாருக்கும் பர்ஃபி வாங்கி கொடுக்க போகிறோம். வாங்க நம்ம அப்படியே பார்க்கலாம். போகலாம் வாங்க. கைஸ் நாங்கள் வந்து 9 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் பர்ஃபி கொடுக்குற எல்லாருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் முருகர் தான் காரணம். 9 வாரம் வந்து சிறப்பாக அவர் வந்து பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்குது இந்த மொமெண்ட் பார்க்கறதுக்கு. இப்போ தான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்தோம். ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் இன்ஸ்டாவில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் போஸ்ட்லாம் போடுவேன். இந்த 9 வீக்ஸ் எடுத்த ஃபோட்டோ மொத்தமே வந்து இப்போ தான் கொலாப் பண்ணி போட போகிறேன். ஸோ போஸ்ட்டாக மறக்காமல் நம்ம லைஃப் ஆஃப் தி அக்கௌண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முருகருக்கு பாய் சொல்லிடலாம். பாய் முருகா, சீக்கிரமாக வந்து பார்க்குறோம் திருப்பி வந்து உங்களை. ஸோ ரொம்பவே நல்லா போச்சு. அப்படியே ஆந்த மேலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை. டைலாக் ஒன்று புஸ்டாமல் தனுஷ் இல்லாட்டி எண்ணம் போல் வாழ்க்கைன்ட்டு. இப்போ நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு திருப்பி கார் கிட்டே வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்மால் பஸ் இருந்துச்சு, நாங்கள் போகலாம் பார்த்தோம். நான் ஸ்மால் பஸ் எடுக்க லேட் ஆகும் போல நாங்கள் நாங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். காய்ஸ் நம்ம காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருக்கோம். கார் நம்ம ஹிட்லருக்கு மாலை போட்டிருக்கோம். அதுக்காக தான் வாங்கினதே. இது சாமி கிட்ட வச்சு போட்டாச்சு. ஏன்னா இவன் தான் நம்ம எங்கே போனாலும் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வரான். நல்ல பையன். இது கூட எல்லாம் அப்புறம் எப்படி? சரி வாங்க பார்க்கலாம். அதான் கார் கிட்ட வந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம குன்றத்தூர் முருகன் கோயில் போகிறோம். நம்ம வாத்தியாரை வந்து அந்த வேலை இறக்கணும். பூந்தமல்லி இறக்கிட்டு தான் போனோம். பூந்தமல்லியாக மாங்காட்டில் வாத்தியாரை இறக்கிட்டு அப்படியே போனோம். சார் இதை அப்படியே பின்னாடி வச்சுருங்க சார். இப்போ நாங்கள் சிறுவாபுரிலேருந்து குன்றத்தூர் வந்தாச்சு. இப்போ நம்ம குன்றத்தூர் முருகன் கோயில் தான் போக போகிறோம். எவ்ரி வீக் நம்ம வந்து சிறுவாபுரி போயிட்டு குன்றத்தூர் வருவோம். ஸோ 9th வீக் சூப்பராக வந்து சிறுவாபுரி போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குன்றத்தூர் முருகன் கோயில் போக போகிறோம். லாக் பண்ணிட்டா வாங்க குன்றத்தூர் முருகன் கோயில் போகலாம். வாங்க போகலாம். நீ தான் தெரியல, இந்த சொக்கா எனக்கு நல்லா இருக்குது. ஒயிட் ஷர்ட்டு இதுதான் இவன் தான் போடுன்னு சொன்னால் போட மாட்டான். அப்புறம் இப்போ தான் வாங்கி கொடுத்தது. ஒயிட் ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒயிட் ஆட்டு கமெண்ட் போடுங்க. பாருங்க நான் சொல்ல வேண்டியதில் சொல்ல நண்பேண்டா. குன்றத்தூர் முருகன் கோயில் வந்தால் படி ஏறும்போது கீழே வந்து விநாயகர் இருப்பார். அங்கே வந்து விநாயகர் கும்பிட்டு சின்னதாக வீடு கட்டிட்டு தான் போவேன். இன்னைக்கு கட்டுற வீடு இங்கே இருப்பேன். நான் பல வீடு கட்டியிருப்பேன். கட்டிட்டு சாமி கும்பிட்டு போயிடுவேன். இது எங்கள் வழக்கம். இது அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க வாட்ஸ்அப்பில். இந்த அம்மா இங்கே நான் கட்டின வீடுன்னு சொல்லி அது அமிச்சிடலாமா? நீங்களும் வந்தீங்கன்னா இதே பண்ணுங்க. இப்போ தான் வந்து
குன்றத்தூர் முருகரையும் சிறப்பாக பார்த்தாச்சு. அவ்வளோ அழகாக இருந்தார் குன்றத்தூர் முருகர், சொல்ல வார்த்தையே இல்லை. சாமி கும்பிட்டு இப்போ தான் வந்து சுற்றிலாம் முடித்தோம், கோவில் சுற்றி முடிச்சுட்டு உழுது கும்பிட்டு இப்போ தான் உட்காந்துட்ருக்கோம். ஸோ டே வந்து சூப்பராக போகுது. அடுத்து நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம புது வீட்டுக்கு தான் போகிறோம். வாங்க, நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், காருக்கு வந்தாச்சு. கார் எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து கோயிலேருந்து நம்ம வீடு ரொம்ப பக்கம் தான், ரொம்ப தொலை கூட கிடையாது. நம்ம புது வீட்டில் தான் இருக்கோம். முதல்ல நீங்கள் போன வீடியோவில் பார்த்தேன், அதிகமாக இந்த காய்ஸ் சொல்கிற தவிர்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தவிர்த்துக்கிறாரு. இப்போ எங்கே இருக்குன்னா நம்மளோட புது வீட்டில் தான் இருக்கும். ஸோ எவ்ரி 9 வீக்ஸ் இப்போ போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, எப்போ போயிட்டு வந்து நம்ம புது வீட்டில் இந்த மாலையை மாட்டுருக்கோம். போன வாரம் போயிட்டு வந்து காமிச்சு இதை கழுவிட்டு அது வேற ஒரு கேள்வி கேட்டுற கஷ்டம். நன்றிக்கா மாமா. மாமாவுடைய படைதான் சொல்லு. இதுதான் நம்மளுடைய ட்ரீம் ஹவுஸ், கனவு இல்லம். இப்போது நினைவே ஆகிவிட்டது. ஆமாம், இதெல்லாம் முருகர் கொடுத்தது தான் எங்கள் வாழ்க்கை. எல்லாமே நீங்கள் சொல்லலாம்டா எங்கேஜாக இருக்கா பூமர் மாதிரி பேசலாம்னு நினைக்கிறீங்க. பட் அது வந்து நடந்திருக்கு. ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்களும் அப்படி கண்டிப்பாக பூமர்லாம் நினைக்கல யாரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று இருக்கும். எவ்ரி வீக் இங்கே வந்து கோவிலில் வாங்குற மாலையை வந்து நீங்கள் கொண்டு வந்து புது வீட்டுக்கு போட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம கடைக்கு போவோம். போயிட்டு அதான் நடந்துச்சு. வீட்டுக்குன்னே புதுசாக மாலை வாங்குவோம் வீக்லி. அதை சொல்லணும். இவர் வாரம் இதுதான் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாரு. அச்சோ, கரெக்டா இருக்கு. யாருடைய தலையிலையும் இடிக்காம போற மாதிரி இருக்கு. ஓகே, வாங்க அப்படியே உள்ள போலாம். போயிட்டு இருக்கு. எனக்கே ஒரு ஆசையா இருக்கு, எப்படா வீடு முடியும்னு. வா அப்படியே, எங்க அப்பா மேல ஒரு ஒர்க் நடந்துட்டு முடிச்சு பார்க்கணும். அதை பார்க்கலாம். அது கிளாஸ்ல போட்டாங்க. சூப்பர்டா. ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் சிறுவாபுரி கோயில் போகணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சிறுவாபுரி கோயில் லொக்கேஷன் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்களும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தவங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். எல்லாமே சொல்லியாச்சு இந்த வீடியோவில். எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ இப்படி தான் நம்மளுடைய வீடு கட்டுற ப்ராசஸ்லாம் கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி சூப்பராக நடந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி மூமெண்ட் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். டாடா பை பை கைஸ். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை.